ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். சிபிஐயிடம் ஆதரவு கடிதம் பெறுகிறாரா நிர்மல்குமார்? மாலை 4 மணிக்கு ஆளுநர் மாளிகைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் செல்ல இருக்கும் நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார் தாவேகா நிர்வாகி நிர்மல்குமார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி CTR நிர்மல்குமார். சிபிஐயிடம் ஆதரவு கடிதம் பெறுகிறாரா நிர்மல்குமார் என்ற கேள்வியும் எழுகிறது. முன்னதாக இன்று மாலை 4:30 மணிக்கு அர்லேக்கரை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சந்திக்க இருக்கும் நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார் தாவேகா நிர்வாகி நிர்மல்குமார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நிர்மல்குமார். சிபிஐயிடம் ஆதரவு கடிதம் பெறுகிறாரா நிர்மல்குமார்? சென்னையில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்திற்கு தாவேகா நிர்வாகி நிர்மல்குமார் வந்திருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில் நிர்மல்குமார் வந்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஆனந்தன், தற்போது தாவேகா நிர்வாகி நிர்மல்குமார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு வந்திருக்கிறாரே, என்ன நடக்கிறது அங்கே? கூடுதல் விவரம் என்ன? வேதவள்ளி, மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் தற்போது நிறைவேற இருக்கு என்று நம்ம இது மூலமாக அறிந்து கொள்ளலாம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தங்களுடைய ஆதரவை யாருக்கு கொடுக்கிறார் என்று மிகப்பெரிய கேள்வி இருந்தது. இன்று காலை செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. தற்போது நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் அவருடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை தற்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுக்க இருப்பதாக நமக்கு தகவல் வெளிவந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்கள் செய்தியாளர் சந்தித்து அதற்கான அதிகாரப்பூர்வமான தகவலை அவர் வெளியிட இருக்கிறார். இப்பொழுது இந்த கட்சியுடைய அலுவலகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அலுவலகத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் வருகை தந்திருக்கிறார். இந்த வருகை தந்து ஆதரவு கடிதத்தை பெற்று இதன் பிறகு ஆளுநர் முறையிடம் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் சந்தித்து வழங்க இருப்பதாக நமக்கு முதல் கட்டமாக தகவல் கிடைத்திருக்கிறது. தற்போது நிர்மல்குமார் அவர்கள் 2 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவதற்காக நேரடியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். தொடக்கத்திலேயே குறிப்பாக திமுகவுடைய நேற்று நிலைப்பாடு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலைப்பாடு, திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசினார்கள். அப்பொழுது திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டணியிலே நீங்கள் தொடர்கள் என்று கேட்டுக்கொண்டதாக தெரிய வருகிறது. இருப்பினும் அவர் ஒரு வியூகத்தை வகுத்து தொடங்க ஆரம்பித்தார்கள். அதனுடைய கசப்புணர்வை என்று சொல்லலாம். இந்த நிலையில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஒரு முடிவை தற்போது அதிகாரப்பூர்வமாக எடுத்திருக்கிறது. 2 விதமாக எடுத்து பார்க்கலாம். நிபந்தனையற்ற ஆதரவு, ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் பங்கில்லை என்று அங்கு செயற்குழு கூட்டத்தில் பேசும்போது ஒரு சில நிர்வாகிகள் பேசும்போது நமக்கு கருத்துகள் கிடைத்தது. அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை என்றாலும் கருத்துக்கள் பரவலாக பேசப்பட்டது நிர்வாகிகள் பேசும்பொழுது. இந்த நிலையில்தான் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை முன்னிறுத்தி தங்களுடைய ஆதரவை அவர்களுக்கு கொடுக்க இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இதற்கெல்லாம் முழு விவரமாக இன்னும் சற்று நேரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்கள் தற்போது செய்தியாளர் சந்தித்து எதற்காக நாங்கள் ஆதரவு கொடுக்க இருக்கிறோம், என்ன அடிப்படையில், என்ன நிபந்தனை அடிப்படையில் ஆதரவு கொடுக்க இருக்கிறோம், என்ன காரணத்திற்காக ஆதரவு கொடுக்க இருக்கிறோம் என்று அவருடைய விளக்க இருக்கிறார். இருப்பினும் தொடக்கத்தில் இருந்து குறிப்பாக மக்கள் நல கூட்டணிக்கு பிறகு திமுக தலைமை ஏற்று கூட்டணி அமைத்து தொடர்ந்து போட்டியிட்டு வெற்றியும் கண்டிருக்கிறார்கள். இந்த முறைதான் தற்போது கூட்டணி மாற இருக்கிறது. இதில் இந்த அறிவிப்பு மூலம் திமுக கூட்டணியிலிருந்து பிரிந்து தாவேகா தலைமையிலான அணியை அவர்கள் ஆதரிக்க தொடங்கியிருப்பது நமக்கு தெரிய வருகிறது. இதற்கு முன்பாக காங்கிரஸ் கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவித்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்து அதற்குடைய செயல் திட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் பிரதானமாக 2வது கட்சியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு நிலைப்பாடை எடுத்திருப்பது நமக்கு தெரிய வருகிறது. இது தொடர்பாக சற்று நேரத்தில் அறிவிப்பு வெளியிட இருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கூட்டமும் முன்னதாக நடைபெற்றது, ஆலோசனை கூட்டம். அதில் என்னென்ன கோணங்களில் எல்லாம் அவர்கள் விவாதித்தார்கள் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அதற்கெல்லாம் அவங்களுடைய செய்தியாளர் சந்திப்பில் விடை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். தகவல்களுக்கு நன்றி ஆனந்தன். ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.